بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்பானி சம்பந்தமாக ஏராளமான தலைப்புகளில் அல் குர்ஆன் மற்றும் சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸ்களின் வழிகாட்டுதலின்படி இக்காணொளியில் பார்க்கலாம். தலைப்புகள்: குர்பானி உஸ்ஹியா பற்றி அறிந்து கொள்ளுவோம். 1. குர்பானி கொடுப்பதின் நோக்கம். 2. குர்பானி ஏன் நமக்கு கடமையானது. 3. நீயத் எவ்வாறு வைப்பது. 4. குர்பானி கொடுப்பது ஃபர்லா அல்லது சுன்னத்தா. 5. குர்பானி யார் மீது கடமை. 6. குர்பானி கொடுக்க தகுதியானவர்கள். 7. எந்த பிராணிகளை குர்பானி கொடுக்க வேண்டும். 8. குர்பானி பிராணியை முன்பே வாங்கி வளர்க்க வேண்டும். 9. குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் பேண வேண்டியவை. 10. குர்பானி பிராணிகளின் வயது. 11. குர்பானி கொடுக்கக்கூடாத பிராணிகள். 12. எத்தனை பிராணிகளை குர்பானி கொடுக்க வேண்டும். 13. குர்பானி எப்போது கொடுக்க வேண்டும். 14. குர்பானி பிராணியை அறுப்பதின் ஒழுக்கங்கள். 15. கூட்டு குர்பானி. 16. குர்பானி கொடுப்பதின் கூலி. 17. குர்பானி கொடுக்காதவர்களுக்கு எச்சரிக்கை. 18. பொதுவாக மாமிசத்தில் உண்ணக்கூடாத பகுதிகள். 19. குர்பானியின் தோல். 20. குர்பானியின் மாமிசத்தை சேமித்து வைக்கலாமா. 21. பெண்கள் குர்பானி கொடுக்கலாமா. 22. கடன் வாங்கி குர்பானி கொடுக்கலாமா. 23. குர்பானி மாமிசத்தை யார் யார் உண்ணலாம். 24. எத்தனை நாட்கள் குர்பானி கொடுக்கலாம். குர்பானி உதுஹியா பற்றி அறிந்து கொள்வோம். அரபி மொழியில் உதுஹியாவின் பொருள் முற்பகலில் பலிப்பிராணியை அறுப்பது என்பதாகும். வசதி வாய்ப்பு உள்ள ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் குர்பானி கொடுப்பது கடமையாகும். குர்பானி கொடுப்பதின் நோக்கம்: நாம் குர்பானி கொடுப்பதால் அல்லாவிற்கு எந்த பயனும் கிடையாது. நாம் அல்லாவிற்காக தக்வாவுடன் குர்பானி கொடுப்பது அல்லாவின் பொருத்தமடைவது மட்டுமே. எனினும் குர்பானியின் மாமிசங்களோ அவற்றின் உதிரங்களோ அல்லாவை ஒருபோதும் அடைவதில்லை. ஆனால் உங்களுடைய தக்வாதான் அவனை அடையும். அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காண்பிப்பதற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்தும் பொருட்டு இவ்வாறாக அவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். ஆகவே நன்மை செய்வோருக்கு நீர் நன்மாராயம் கூறுவீராக. அல் குர்ஆன் சூரா 22 வசனம் 37. குர்பானி ஏன் நமக்கு கடமையானது. குர்பானி கடமையானதன் நோக்கம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் குடும்பம் அல்லாவிற்காக செய்த தியாகத்தின் விளைவுதான் நமக்கு அல்லாஹ் குர்பானியை கடமையாக்கினான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது மகனை பலியிடுவதாக கனவு கண்டார். அல்லாவிற்காக அதை நிறைவேற்ற முயலும்போது அல்லாஹ் அதை தடுத்து நிறுத்தி ஓர் ஆட்டை பலியிடச் செய்தான். அல் குர்ஆன் சூரா 37 வசனம் 102 மற்றும் 108. இதன் காரணமாகத்தான் நமக்கு அல்லாஹ் குர்பானியை கடமையாக்கினான். நீயத் எவ்வாறு வைப்பது. அல்லாவிற்காக குர்பானி கொடுக்கின்றேன் என்று நீயத்து வைக்க வேண்டும். இன்னும் சிலர் அறியாமை காரணமாக பிள்ளைக்காக கொடுக்கின்றோம் அல்லது பெற்றோர்கள் பெயரில் கொடுக்கின்றோம் என்று நீயத்து வைக்கிறார்கள். இவ்வாறு வைத்து குர்பானி கொடுத்தால் அது சதகாவில்தான் சேரும். குர்பானி கடமை நிறைவேறாது. குர்பானி கொடுப்பது ஃபர்தா அல்லது சுன்னத்தா. குர்பானி கொடுப்பது சுன்னா முவக்கதா, மிகவும் வலியுறுத்தப்பட்ட சுன்னா ஆகும். உமது இறைவனுக்காக தொழுவீராக, அறுத்து பலியிடுவீராக. அல் குர்ஆன் 108:2. நம்முடைய நபி அவர்கள் மதீனாவில் 10 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் குர்பானி கொடுத்தார்கள். நூல் திர்மிதி. குர்பானி யார் மீது கடமை. வசதி வாய்ப்பு உள்ள ஒவ்வொரு முஸ்லிம் மீது குர்பானி கொடுப்பது கடமையாகும். இன்னும் சிலர் ஒருவரிடம் இவ்வளவு தங்கம் இருந்தால்தான் குர்பானி கடமையாகும், இவ்வளவு வெள்ளி இருந்தால்தான் குர்பானி கடமையாகும் என்று கூறுகிறார்கள். ஆனால் இதற்கு அல் குர்ஆனிலோ அல்லது ஹதீஸ்களிலோ எந்த ஆதாரம் கிடையாது. குர்பானி கொடுக்க தகுதியானவர்கள் முஸ்லிமாக இருக்க வேண்டும். பருவ வயதை அடைந்தவராகவும் புத்தி சுவாதீனம் உள்ளவராகவும் இருக்க வேண்டும். எந்த பிராணிகளை குர்பானி கொடுக்க வேண்டும். 1. ஒட்டகம். 2. மாடு. 3. ஆடு ஆகிய பிராணிகளை மட்டும்தான் நாம் குர்பானி கொடுக்க வேண்டும். இதை தவிர்த்து மற்ற பிராணிகளை நாம் குர்பானி கொடுக்கக்கூடாது. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலோ அல்லது சஹாபாக்கள் அல்லது தாபியீன்கள் தபா தாபியீன்கள் வாழ்ந்த காலத்திலோ மேலே உள்ள 3 பிராணிகளை தவிர்த்து மற்ற பிராணிகளை குர்பானி கொடுத்ததாக ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது. குர்பானி பிராணியை முன்பே வாங்கி வளர்க்க வேண்டும். குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் பிராணிகளை முன்பே வாங்கி அதனை நல்ல முறையில் பராமரித்து நன்றாக வளர்க்க வேண்டும். அபு உமாமா அவர்கள் அறிவிக்கிறார்கள்,
மதீனாவில் குர்பானி பிராணிகளை நாங்கள் கொழுக்க வைப்போம், ஏனைய முஸ்லிம்களும் கொழுக்க வைப்பார்கள். நூல் ஃபதஹுல் பாரி. குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் பேண வேண்டியவை. நீங்கள் கொடுப்பவராக இருந்து துல்ஹஜ்ஜி பிறையை கண்டால் குர்பானி கொடுக்கும் வரை நகம் முடியை வெட்ட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்லிம் 3655. இந்த பேணுதல் குர்பானி கொடுக்கக்கூடிய நபர் மட்டுமே பின்பற்ற வேண்டும். குடும்பத்தினர் அனைவரும் பேண வேண்டியது கிடையாது. குர்பானி பிராணிகளின் வயது. குர்பானி கொடுப்பதற்கு மாடு அல்லது ஆடு வாங்குவதற்கு முன் அதனது வயதை குர்பானி கொடுக்கக்கூடிய அளவிற்கு பூர்த்தியாகிவிட்டதா என்று பார்த்து வாங்க வேண்டும். 1. ஆடு 1 வருடம் பூர்த்தியாகியிருக்க வேண்டும். 2. மாடு 2 வருடம் பூர்த்தியாகியிருக்க வேண்டும். 3. ஒட்டகம் 5 வருடம் பூர்த்தியாகியிருக்க வேண்டும். நூல் புகாரி 5560. குர்பானி கொடுக்கக்கூடாத பிராணிகள். காது வெட்டப்பட்ட ஆடு சிறிய அளவோ அல்லது பெரிய அளவோ, காதில் துளையிடப்பட்ட பிராணி, தெளிவாக தெரியும் நொண்டி பிராணி, தெளிவாக தெரியும் பார்வைக்குறை உள்ள பிராணி, நோயுள்ள பிராணி, பால் கொடுக்கும் பிராணி, சதையில்லாத மெலிந்த பிராணி, கொம்பு உடைந்த பிராணி, சிறியதோ பெரியதோ. நூல் திர்மிதி மற்றும் முஸ்லிம். இந்த குறையுள்ள பிராணிகளை நாம் தவிர்த்துவிட்டு குறை இல்லாத பிராணிகளை நாம் தேர்வு செய்து குர்பானி கொடுக்கலாம். எத்தனை பிராணிகளை குர்பானி கொடுக்க வேண்டும்? ஒரு குடும்பத்திற்கு 1 ஆடு போதுமானது. வீட்டில் ஒவ்வொரு நபருக்கும் குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் விருப்பப்பட்டால் அதிகமான பிராணிகளை குர்பானி கொடுக்கலாம். நூல் திர்மிதி மற்றும் புகாரி. குர்பானி எப்போது கொடுக்க வேண்டும்? பெருநாள் தொழுகை முடிந்த பிறகே நாம் குர்பானி கொடுக்க வேண்டும். அதற்கு முன்பு குர்பானி கொடுக்கக்கூடாது. அதற்கு முன்பு குர்பானி பிராணியை அறுத்துவிட்டால் அது குர்பானியில் சேராது. இவ்வாறு செய்தவர்கள் தொழுகைக்கு பிறகு மீண்டும் குர்பானி கொடுக்க வேண்டும். நூல் புகாரி 5560. குர்பானி பிராணியை அறுப்பதின் ஒழுக்கங்கள். அறுக்கும்போது கூற வேண்டியவை: பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர். பொருள்: அல்லாஹுவின் பெயரால் அறுக்கிறேன், அல்லாஹ் மிக பெரியவன். நூல் முஸ்லிம் 3976. விரைவாக அறுக்க வேண்டும். பிராணியை அறுக்கும் முன் கீழே படுக்க வைக்க வேண்டும். பிராணியை அறுக்கும் முன் கத்தியை நன்கு தீட்டிக் கொள்ள வேண்டும். பிராணி முன்பு இவ்வாறு செய்யக்கூடாது. விரைவாக அறுக்க வேண்டும். முழுமையாக வெட்டிவிடக்கூடாது. இரத்தம் வெளியேறும் அளவுக்கு வெட்டினாலே போதுமானது. நூல் திர்மிதி மற்றும் முஸ்லீம். அறியாமை. பிராணியை அறுக்கும்போது வஜ்ஜஹ்து வஜிஹியலில்லதி என்ற துவாவை சிலர் ஓதுகின்றனர். இது சஹீஹான ஆதாரம் இல்லாத செய்தி. கூட்டு குர்பானி. ஒட்டகம், மாடு இவைகளை 7 நபர்கள் சேர்ந்து குர்பானி கொடுக்கலாம். அதாவது 7 குடும்பங்கள் சேர்ந்து ஒரு ஒட்டகம் அல்லது மாடு வாங்கி 7 குடும்பங்கள் சார்பாக கூட்டு குர்பானி கொடுக்கலாம். குர்பானி கொடுப்பதின் கூலி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்பானி கொடுக்கப்படுகின்ற பிராணிகளின் ஒவ்வொரு ரோமத்திற்கு பகரமாக அல்லாஹ் ஒரு நன்மையை வழங்குகிறான். நூல் முஸ்னது அஹ்மது. குர்பானி கொடுக்காதவர்களுக்கு எச்சரிக்கை. யாருக்கு வசதி இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் நம்முடைய ஈதுல் அல்ஹா தொழுமிடத்திற்கு வரவே வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் இப்னு மாஜா. பொதுவாக மாமிசத்தில் உண்ணக்கூடாத பகுதிகள்: 1 ஆண்குறி, 2 பெண்குறி, 3 2 விதைகள், 4 நீர்ப்பை, 5 இரத்தம், 6 கட்டிக்கழலை, 7 பித்தப்பை. ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகிய எந்த பிராணியாக இருந்தாலும் மேற்கண்ட உறுப்புகளை சாப்பிடக்கூடாது. நூல் சுனனுல் குப்ரா 19700. குர்பானி மாமிசமாக இருந்தாலும் சரி, மற்ற நாட்களில் நாம் உண்ணும் மாமிசமாக இருந்தாலும் சரி, எப்போதும் மேலே உள்ளவற்றை நாம் உண்ணக்கூடாது. குர்பானி பிராணியின் தோல். குர்பானி பிராணியின் தோலை தர்மம் செய்ய வேண்டும். இது சுன்னா. அறுக்கக்கூடிய நபருக்கு கூலியாக தோலையோ அல்லது குர்பானி பிராணியின் மாமிசத்தையோ கொடுக்கக்கூடாது. குர்பானியின் மாமிசத்தை சேமித்து வைக்கலாமா? ஆரம்ப காலத்தில், அதாவது வறுமை நிலவியபோது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி மாமிசத்தை சேர்த்து வைக்கக்கூடாது என்று தடை விதித்திருந்தார்கள். ஆனால் அதற்கு பின்பு இந்த சட்டம் மாற்றப்பட்டது. நமக்கு தேவையான அளவுக்கு குர்பானி மாமிசத்தை நாம் சேமித்து வைக்கலாம், எவ்வளவு நாட்கள் வேண்டுமென்றாலும். நூல் முஸ்லிம் 3986. பெண்கள் குர்பானி கொடுக்கலாமா? இஸ்லாத்தில் பெண்கள் குர்பானி கொடுக்க எந்த தடையும் கிடையாது. ஒரு பெண் ஒரு ஆட்டை கூர்மையான கல் ஒன்றினால் அறுத்தார். அது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அவர்கள் அதை உண்ணும்படி உத்தரவிட்டார்கள். நூல் புகாரி 5504.
பொதுவாக பெண்கள் பலக்கீனமானவர்கள். குர்பானி பிராணியை அறுக்கும்போது பயம் மயக்கம் ஏற்படலாம். அதனால் பலக்கீனமான பெண்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். கடன் வாங்கி குர்பானி கொடுக்கலாமா? நம்முடைய தொழில் நன்றாக போய்க் கொண்டிருக்கிறது, நம்மளுக்காக கடன் கொடுப்பதற்கு ஆள் இருக்கிறது, கடன் பெற்றால் அதை குறிப்பிட்ட காலத்திற்குள் செலுத்த முடியும் என்ற முழுமையான நம்பிக்கை இருந்தால் இந்த உயர்ந்த அமலை அடைய கடன் பெறலாம், தவறில்லை. ஆனால் கடன் வாங்கினால் திருப்பி செலுத்த முடியும் என்ற நம்பிக்கை இல்லை என்றால் கடன் வாங்கி குர்பானி கொடுக்கக்கூடாது. மார்க்கத்தில் எந்த ஒரு அமலையும் நாம் சிரமம் படுத்தி செய்யக்கூடாது. கடனுடன் நாம் போரில் சென்று ஷஹீதாகினால் கூட நம்முடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும், கடனை தவிர. நூல் முஸ்லிம் 3238. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒன்றை செய்யுமாறு உங்களுக்கு நான் கட்டளையிட்டால் அதை உங்களால் முடிந்த அளவிற்கு செய்யுங்கள். நூல் புகாரி 7288. சிறந்தது என்னவெனில் இன்று முதல் அடுத்த வருட குர்பானிக்காக உண்டியல் மூலம் பணம் சேமிப்பது மிகவும் நல்லது. குர்பானி மாமிசத்தை யார் யார் உண்ணலாம்? அவற்றிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள். வறுமையிலும் கையேந்தாமல் இருப்பதைக் கொண்டு திருப்தியாயிருப்போருக்கும் இறப்போருக்கும் உண்ணக் கொடுங்கள். அல்குரான் 22:36. குர்பானி மாமிசத்தை நாமும் உண்ணலாம், ஏழைகள் உறவினர்களுக்கும் உண்ணக் கொடுக்கலாம். எத்தனை நாட்கள் குர்பானி கொடுக்கலாம்? துல்ஹஜ்ஜுடைய நாள் 10, 11, 12, 13 ஆகிய நாட்கள் வரை நாம் குர்பானி கொடுக்கலாம். நூல் தாரகுத்னி 284. தகவல் தொகுப்பு மௌலவி சிம்லி ஆதம் நஹ்தி அவர்கள். குர்பானி சம்பந்தமாக இதைவிட தெளிவாக கூற முடியாது. இந்த வீடியோவை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து அவர்கள் பெறக்கூடிய நன்மைகளில் ஒரு பகுதியை நீங்களும் பெற்றுக்கொண்டு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை கொடுப்பான்.